வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிழைத்திருத்தம் ஒரு ஓர் எந்த சொற்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எந்தெந்த சொற்களுக்கு முன்னாடி ஓர் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ல இருந்து 2-3 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்து வச்சுங்க, வாங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு என்ற சொற்களை பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா ஊர். ஊர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்தில் சொற்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும்? ஓர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்றது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. அப்ப ஓர் அப்படின்ற சொற்களை பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்தாவே என்ன பயன்படுத்தணும் நம்ம? ஒரு. அடுத்தது கான்றதும் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து ஒரு. அடுத்தது மா அப்படின்றது பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்தா ஒரு. ஆ அப்படின்றது பாத்தீங்கன்னா உயிர் எழுத்து. அப்ப ஓர். நா அப்படின்றது பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. அப்ப ஒரு. கா அப்படின்றது பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து ஒரு. அடுத்தது பாருங்க, டேஷ் அழகிய சிற்றூரில் டேஷ் குளம் இருந்தது. அப்ப ஆன்ற வார்த்தை உயிரெழுத்துல தொடங்கினாவே என்னது? ஓர். ஓர் அழகிய சிற்றூரில் டேஷ். அப்ப பூன்றது உயிர்மெய் எழுத்து. இப்ப உயிர்மெய் எழுத்துனா ஒரு. ஒரு குளம் இருந்தது. அடுத்தது டேஷ் இரவும் டேஷ் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அப்ப உயிரெழுத்துல தொடங்கினாவே என்னது? ஓர். ஓர் இரவும் டேஷ் பான்றது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா ஒரு பகலும். அப்ப ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்தது பாருங்க, டேஷ் இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அப்ப ஈன்றது பாத்தீங்கன்னா உயிரெழுத்துல தொடங்குது. உயிரெழுத்துல தொடங்கினாவே பாத்தீங்கன்னா ஓர். ஓர் இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. தேங்க்யூ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் குறைஞ்ச நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. நல்லா வெறித்தனமா படிங்க. அனைவரும் வெற்றி பெற எமது விடியல் பயிற்சி மையம் நெஞ்சார வாழ்த்துகிறோம். தேங்க்யூ.